Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன்ல லோன் அப்படின்னு பார்க்க ஸ்டார்டிங் 1000 ரூபீஸ்ல இருந்து அதிகபட்சமாவே 50000 வரையில மட்டும் தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்ல ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் அப்ளை பண்ணும்போது ஒரு 5000 அந்த ரேஞ்சில தான் நம்மளுடைய ப்ரொஃபைலுக்கு அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் நண்பர் ஒரு சிலருக்கு ஒரு 20000 29000 அப்படிங்கிறது கூட லாஸ்ட் டைம் அப்ரூவல் கொடுத்திருந்தாங்க. அதை பத்தின வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணிருந்தோம். பட் இப்போ கரண்டா இருக்கா என்னங்கிறது தெரியல. யூடியூப் என்னுடைய ஒரு சில பாலிசியின் காரணமா அந்த வீடியோஸ்லாம் இல்லாம இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. பட் இருந்தாலும் இப்போ அந்த அப்ளிகேஷன் நண்பர் ஒருத்தருக்கு ஒரு 40000 சம்திங் அப்படிங்கிறது லோன் அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த லோன்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கிற மாதிரி இருந்தது. அதை பத்தின ஒரு டீடைலான எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்க போறோம். பட் இருந்தாலும் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்க லோன் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபைனான்சியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும் தான் லோனுக்கு ட்ரை பண்ணணும். அதே சமயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் அஃபிஷியல் வெப்சைட் தான் நாம அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஒரு சில டீடைல் அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்க ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் என்ன இருக்கு அப்படிங்கறத நீங்க ஒரு டைம் அஃபிஷியல் சோர்சஸ்ல கண்டிப்பா வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். மற்றபடி இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்ளிகேஷன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்துருக்கேன். இன்ஸ்டன்டா தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இதுல கிடைக்கக்கூடிய லோன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறதையும் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். ஓகே கேஸ், அந்த விதத்தில் நண்பர் ஒருத்தருக்கு இந்த ஜனவரி மந்த் எண்டில் 41200 அப்படிங்கிறது பர்சனல் லோன் அப்ரூவல் இந்த அப்ளிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. அந்த லோன் அமௌண்ட்டில் ஸ்டார்டிங் 1000 இருந்து அதிகபட்சமாக அப்ரூவல் கிடைச்ச டோட்டல் அமௌண்ட்டையும் செலக்ட் பண்ணி விட்ராவல் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது இங்கே ரீபேமெண்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்க ஜஸ்ட் 28 டேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 28 டேஸையுமே ரெண்டாக பிரித்து 2 டேர்மாக லோன் அப்படிங்கிறத ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இதில் கிடைச்ச லோன் அப்படிங்கிறது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிற வகையில் இருந்தது அப்படிங்கிறத. சேம் டைம் இந்த லோன் அமௌண்ட்டில் இவங்க ப்ராசஸிங் ஃபீஸாக 2337 ரூபாய் அப்படிங்கிறது பிடிச்சிக்கிறாங்க. இதில் டிஸ்கவுண்ட் வேற ஒரு 80 ரூபீஸ் அப்படிங்கிறது இருக்கிறதா போட்டிருக்காங்க. அந்த விதத்தில் பேங்க் அக்கௌண்ட்டில் 38,863 ரூபாய் கிரெடிட் பண்ணுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 14 நாளைக்கு ஒரு பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 24,835 ரூபாய் ஒவ்வொரு டைமுக்கும் ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 28 நாளையிலேயே நீங்கள் 49,670 ரூபாய் அப்படிங்கிறது டோட்டலாக ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருப்பீங்க. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த பேருபிக் அப்ளிகேஷனில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லோனெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம அடுத்தடுத்த கட்டத்தில் வீணாக போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதிரியான அப்ளிகேஷன் தான் கொண்டுகிட்டு போகும். ஸோ நம்மளை வந்து வழி நடத்திக்கிட்டு போகும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு ரீசனால நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது லோன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த லோன் உங்களுக்கு அத்தியாவசியமா, அதே சமயத்தில் இதை விட ரொம்ப தவிர்க்க முடியாத சூழ்நிலை உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு லோன் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதை விட மோசமான ஒரு சூழ்நிலையெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதே இருக்காது. ஸோ அந்த ஒரு ரீசனால நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சேம் டைம் இந்த லோன் அமௌண்ட்டில் நீங்கள் கொஞ்சம் லோன் அமௌண்ட்டை ஃப்ளெக்சிபிளாக அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அப்பவும் அதே மாதிரியான ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ், அதே மாதிரியான ரீபேமெண்ட் டேர்ம் அப்படிங்கிறத நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த லோன் அப்படிங்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வகையில் இல்லை. பட் இருந்தாலும் இதெல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா நமக்கு இதில் ஒரு 1300 ரூபாய் லோன் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. சேம் அந்த லோன் அமௌண்ட்டையுமே ஸ்டார்டிங் 1000 ரூபீஸ்லேருந்து செலக்ட் பண்ணி விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். பட் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே 60 டேஸ் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூர் கொடுக்குறாங்க. அந்த விதத்தில் 2 டைமாக நம்ம பிரித்து ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விதத்தில் அடுத்து வரக்கூடிய அடுத்தடுத்து ஃபஸ்ட் மந்த் வந்து 796 ரூபாய் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயுமே ஒரு 77 ரூபாய் போக ரீமைனிங் அமௌண்ட்டை பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறதுமே போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு கிடைச்ச லோன் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் மேபி கன்சிடர் பண்ணுற வகையில் தான் இருக்குது. பட் அவருக்கு கிடைச்ச அந்த 41,200 ரூபாய் லோன் அமௌண்ட்லாம் எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே டச் பண்ணக்கூடாத வகையில் தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனால் நீங்கள் பேருபிக் அப்ளிகேஷனில் லோன் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரீபேமெண்ட் டென்யூர், இன்ட்ரெஸ்ட், ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ்லாம் இவங்க கலெக்ட் பண்ணுற காரணத்தினால நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லோன் அமௌண்ட் எப்படி இருக்குது, அது நிஜமாகவே உங்களுக்கு தேவையா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுடைய விருப்பம் மட்டும்தான். இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனில் கிடைக்கக்கூடிய கம்ப்ளீட்டான லோன் டீடைல்ஸ், அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, ரெக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ், இதை பற்றின டீடைல்ஸாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் சாயம் இன்வெஸ்ட்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ஆர்பி ரெஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷனில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மினிமம் ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் 91 டேஸில் இருந்து தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ இவங்க பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்
டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்க்கும் இவங்களுடைய ரியல் டைம் டீட்டெயில்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் 18 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசன் ஸ்டெடியான இன்கம் இருந்தது அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. சேலரிடு பர்சனாக இருந்தாலும் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரியான லோன் அப்படிங்கிறது இவங்க கொடுப்பாங்க. ஓகே கைஸ், இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரியான வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு அடுத்தடுத்து ட்ரை பண்ணலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ.